ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பலாப்பழம் அவல் வச்சு சூப்பரான ஒரு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பலாப்பழத்தில் இருக்கிற அந்த கொட்டைன்னு சொல்லுவாங்க, அதையே வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கணும். நான் 6 பலாப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் நிறைய அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த அவலுக்கு பதிலாக அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் இந்த அவலை நல்லா கழுவிட்டு தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதையும் மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/4 மூடி தேங்காய், 1 கரண்டி இட்லி மாவு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், தேவையான அளவு உப்பு. பலாப்பழத்தில் இனிப்பு நிறையா இருக்கும். அப்படி இனிப்பு பத்தலை அப்படின்னா சர்க்கரை போட்டுக்கலாம். நான் சர்க்கரை தான் போட போகிறேன். நீங்கள் வெல்லம் வச்சுருந்தீங்கன்னா வெல்லம் போட்டுக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை. இனிப்போட அளவு பார்த்து பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அவல் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அவல் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. தண்ணி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பலாப்பழம், தேங்காய், சோம்பு, ஏலக்காய், சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி ரெடி பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வர போகிறேன். நீங்களும் அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. முதல்ல ஏலக்காய், சோம்பு, அப்புறமா தேங்காய் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே அரைச்சாச்சு பாருங்கள். தேங்காய், சோம்பு, ஏலக்காய், இது அவல் ஊற வச்சது, இது பலாப்பழம். அதுக்கப்புறமா இட்லி மாவு 1 கரண்டி, அதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பணியாரம் ஊற்ற போகிறோம். பணியாரம் ஊற்றுற பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு ரெடியாக இருக்குது. இப்போ பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ் பற்றி வச்சு பணியாரக்கல் வச்சுருக்கேன். பணியாரக்கல் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றி நான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா நெய் ஊற்றி நீங்கள் இந்த பணியாரம் ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த பணியாரம் ரெடி பண்ணிடலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிடலாம். உங்களுக்கு நெய் விருப்பம்னா நெய் ஊற்றி நீங்கள் செய்யலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. பலாப்பழம் கிடைக்கிற சீசனில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பணியாரம் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என் வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். வெந்துருச்சு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சூப்பரான பணியாரம் ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். பணியாரம் வேகும் போதே பலாப்பழத்தோட சுகம் சூப்பராக கமகமன்னு இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இனிப்பு பலாப்பழ அவல் பணியாரம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணி வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இது செய்யுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.